வண்டி வேணும், போரூர்லேருந்து மாங்காடு போகணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு உங்களால் போக முடியாமல் போயிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம், வரவே இல்லையா நீங்கள் இன்னும்? எனக்கு எதுவுமே காமிக்கல சார். ஒரே நீ காமிக்கல அந்த குழந்தைக்கு மட்டும் அடிச்சாச்சா? அடிக்கல. ஆமா சார், எனக்கு அழுக வருது சார். சார் ஆமா சார், குமார் தான் சார். என்ன சார் புக்கு வேணும்? நான் வாங்கி கொடுத்துருப்பேன் சார் 4 புக்கு. சார் தாம்பரம் சவாரி வந்து நேரே நீங்க என்ன பேசினீங்க ஓவரா? சார் ஓவரா பண்ண தப்பு நீங்க பண்ணிட்டு என்ன ஓவரான்றீங்களா? சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? சார் நான் புக்கு பண்ண புக்கு ஆகலன்னு புக்கு நீங்க அவளை பொக்குன்னு குத்துவேன். என்ன ஏங்க ஆளுந்தெல்லாம் பேச முடியாது. என்ன இப்போ காக்கா பால்ராஜ் தெரியுமா? பெல் பாட்டருக்கு சார் என்ன சார் நீங்க நம்ம தப்பா போட்டீங்க சார். ஆமா அப்புறம் என்ன பெல் பாட்டருக்கு கூட்டின்னு வரட்டா? ஏன் நைட்டு ஓட்டிங்க? தூங்கலாம்ல நைட்டு. எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க இது மாதிரி உடம்பு கெடுத்துக்காதீங்க குமார். நான் ஆர்ஜே பாலாஜி பேசுறேன் குமார். ஆமா அவனாதுன்றீங்களா? என்ன குமார்? ஆமாங்க உங்க நம்பரை திடீர்னு கொடுத்து இந்த பிஹைண்ட் வுட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பேச சொல்லிட்டாங்க. எங்க சரித்திரன் ஹரிதனா சூப்பர் சரித்திரன். நீங்க தானா அந்த கோயில்? பிஹைண்ட் வுட்ஸ் நல்லா பண்ணிட்டீங்க. பிஹைண்ட் வுட்ஸ் கேப் குமார் நம்ம சரித்திரன் வித்தியாசமான காம்போவா இருக்கு சார். எப்படி ரேடியோக்கு நீங்களோ அது மாதிரி டைரக்டா வந்து பிராங்க் பண்றதுல சோ உங்க 2 பேரோட காம்போ இதுல ஒரு 5 நிமிஷமாச்சு இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதனாலதான் இந்த ஒரு சின்ன பிராங்க் கலந்த ஒரு கிராஸ் டாக் செம ஜாலியா இருந்தது. சூப்பரா இருந்தது. நான் மலேசியால ராகா எஃப்எம்னு ஒரு எஃப்எம் இருக்கு. அங்க போகும்போது இதே மாதிரி யாரோ கிண்டல் பண்ணணும்னு சொல்லி கிராஸ் டாக் பண்ண சொன்னாங்க. கடைசியில பார்த்தா என்ன செமையா கலாய்ச்சிட்டாங்க. எனக்கு பயங்கர செமையா இருந்தது. முதல்ல எம்பாரசிங்கா இருந்தது, ஆனா பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. சரித்திரன் செமையா இருந்தது. இது சூப்பரா குமார் கேப்னும் போது கொஞ்சம் உஷாரா இருக்கணும். எதுக்காக குமார் கேப் பேச வைக்கிறாங்கன்னு நினைச்சேன். எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குங்க. குமார் கேப்பா நீங்க தான்? அங்க இருந்து கேப் ஓட்டுனதுல என்ன டிராபிக். நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. நல்ல வேளை நான் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி ஒரு 4-7-8 நிமிஷம் போயிருப்பேன். டக்குன்னு கட் பண்ணிட்டேன்.